நமக்காக பரிந்து பேசுகிறவர் இருக்கிறார், பயப்படாதே. 1 யோவான் 2:1. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நாம் பாவம் செய்தால் யாராவது நமக்கு பரிந்து பேசுவார்களா? நிச்சயமாகவே பரிந்து பேச மாட்டார்கள். நாம் எப்போது பாவத்தில் சிக்குவோம், நம்மை எப்போது கவிழ்த்து போடலாம் என்றுதான் நம்மை சுற்றியுள்ளவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இயேசு ஒருவர்தான் நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். நாம் இன்னும் பாவம் செய்யட்டும் என்று அவர் பரிந்து பேசுவதில்லை. அப்படி பரிந்து பேசினால் அவர் தெய்வமும் இல்லாமல் போய்விடுவார். என் பிள்ளை இனிமேல் பாவம் செய்ய மாட்டான் என்று சொல்லிதான் பரிந்து பேசுகிறார். அதனால்தான் யோவான் இந்த வசனத்தை ஆரம்பிக்கும் போதே, என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன் என்று சொல்கிறார். இயேசு எப்போதுமே பாவிகளுக்கு தோழனாக இருந்தாலும் பாவத்திற்கு எதிரிதான். ஆனாலும் சிலர் இந்த வசனத்தை தவறாக புரிந்து கொண்டதும் உண்டு. அதாவது, நாம் எவ்வளவு பாவம் செய்தாலும் இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசி நமது பாவங்களை மன்னித்து விடுவார் என்று பாவம் செய்ய தூண்டுகிற ஒரு கூட்டமும் எழும்பியுள்ளது. இந்த வசனத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு பாவ மன்னிப்பு சீட்டு என்ற ஒன்றை உருவாக்கி பணம் சம்பாதித்தவர்களும் உண்டு. சிறிய பாவம் செய்தால் அதற்கு ஒரு விலையுள்ள பாவ மன்னிப்பு சீட்டையும், பெரிய பாவம் செய்தால் அதற்கு ஒரு விலையுள்ள பாவ மன்னிப்பு சீட்டையும் விற்று ஜனங்களை பாவங்களை செய்ய தூண்டிவிட்டு தங்கள் கல்லாப்பெட்டிகளை நிரப்பியதும் உண்டு. உலகம் முழுவதையும் இந்த சித்தாந்தத்தையும் பரப்பியதும் உண்டு. ஆனால் வேதத்தை நன்கு அறிந்தவர்கள் எழும்பி இந்த பாவ மன்னிப்பு சீட்டிற்கு எதிராக சீர்திருத்த பிரசங்கங்களை பிரசங்கித்த போது பாவ மன்னிப்பு சீட்டு மூலமாக வேத புரட்டு செய்தவர்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்பு சீட்டை ஒழித்தார்கள். இது வரலாற்றில் மிகப்பெரிய சீர்திருத்தமாக பார்க்கப்படுகிறது. இந்த சீர்திருத்தம் நமது தமிழ்நாட்டு பாடப்புத்தகத்திலும் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பாவம் எப்போதும் ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசுவதனால் பயப்படாதிருப்போம். பிசாசானவன் நம்மை அழித்து விடும்படியாகத்தான் ஒவ்வொரு நாளும் தேவனிடம் வாக்குவாதம் செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் நாம் ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவினால் கிருபையாக பாதுகாக்கப்பட்டு வருகிறோம். அவர் ஒருபோதும் நம்மை பாவத்திற்குள் தள்ளி கைவிட மாட்டார். ஆமென்.